வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன். கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவுக்கான விளம்பர அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது சென்ட் ஜோசப்ஸ் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி. கனடிய மண்ணிலே உங்களுடைய கட்டட நிர்மாண தேவைகள் அனைத்திற்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம். தொடர்பிலக்கம் 4164176598. கட்டட நிர்மாண வேலைகளுக்கு அப்பால் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஃப்ளோரிங், பெயிண்டிங், கிச்சன் ரெனோவேஷன் என்று அனைத்து விதமான சேவைகளையும் இவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேர்களே, தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் செல்லலாம். நேர்களே, முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக இணைப்பதற்கு அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்துவது சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கின்ற பதிலானது சர்வதேச அரசியல் அரங்கிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை இணைப்பதற்கு இராணுவ பலத்தை பயன்படுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்று சொல்லி என்பிசி நியூஸினுடைய மீட் தி பிரஸ் நிகழ்ச்சியிலே கிறிஸ்டியன் வெல்கரிடம் கொடுத்த பேட்டியின் போது கூறியிருக்கின்றார். மேலும் கனடிய பிரதமர் மந்திரி மார்க் கர்னியை மிகவும் நல்ல மனிதர் என்று குறிப்பிட்டார். மேலும் அவருடைய தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கனடாவிற்கு அமெரிக்கா உதவி செய்கின்றது என்றும் அவர் கூறியிருப்பதோடு கனடா தங்களுடைய முழு பங்கையும் செலுத்தவில்லை, இது அமெரிக்காவுக்கும் அதனுடைய வரி செலுத்துகின்ற குடிமக்களுக்கும் நியாயமற்ற ஒரு செயல் என்று கூறியிருந்தார். இருந்த போதிலும் அமெரிக்காவை கனடாவுடன் இணைப்பது பற்றி அவர் தொடர்ந்து தன்னுடைய விருப்பத்தை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவை இராணுவ ரீதியான இணைப்பாக இருக்காது என்பது அவருடைய இந்த சமீபத்திய கருத்தினூடாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே சாத்தியமா? அதாவது கனடாவை அமெரிக்க மாநிலமாக மாற்றுவது சாத்தியமா என்று கேட்டால் நிபுணர்களுடைய கருத்து இப்படியாக இருக்கின்றது. அதாவது இது சாத்தியமில்லை என்று கூறுகிறார்கள். கனேடிய அரசியலமைப்பு ஒரு முடியாட்சி, அதே நேரத்தில் அமெரிக்கா ஒரு குடியரசு. இதுதான் இங்கிருக்கின்ற ஒரு அடிப்படை பிரச்சனையாகும். கனடாவினுடைய 1982 சட்டத்தின் பிரிவு 41 படி அரசியலமைப்பை திருத்தி ஒன்றியத்தை கலைக்க கனடா செனட், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் மற்றும் ஒவ்வொரு மாகாண சட்டமன்றமும் ஒரு மனதாக முன்மொழிவை மேற்கொள்ள வேண்டும். கனடா பிரிந்து செல்வதற்கு பெரும்பாலான கனடியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் காரணமாக இது நடப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். அமெரிக்காவை கனடாவுடன் இணைப்பது பற்றி பேசுவது வெறுமனே ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும், ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. பிரதமர் மார்க் கர்னி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரின் முதல் நேரடி சந்திப்பு வாஷிங்டனில் நடைபெற இருக்கின்றது. இந்த சந்திப்பிலே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மற்றும் புதிய வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் குறித்து நியாயபூர்வமான வகையிலே விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த இடத்தில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் வெளிப்படை உண்மையாக தெரிகின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, டொரண்டோவிலே நபர் ஒருவரை போலீசார் தற்போது தேடி வருகின்றார்கள். அவருடைய சிசிடிவி புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். 13 வயதான சிறுமி ஒருவருக்கு முன்னால் அநாகரிகமான முறையிலே அவர் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொது இடத்திலே தன்னுடைய ஆடையை அவர் விலக்கி அந்த சிறுமிக்கு காட்டியிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை வெளியிட்டிருக்கின்ற போலீசார் இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தம்மை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கோரியிருக்கின்றார்கள். 41685300 அல்லது 4162228477 என்கின்ற இலக்கத்தினூடாக தகவல் வழங்குமாறு கோரியிருக்கின்றார்கள். இந்த நபர் 5 அடி 8 அங்குல உயரமுள்ள ஒருவராக இருந்திருக்கின்றார். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரிலே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை காலை 10 மணி அளவிலே தான் ரொசாடில் மூர் பார்க் பகுதியிலே டொரண்டோவுக்கு அருகாமையிலே இந்த அநாகரிகமான செயற்பாட்டில் இந்த குறிப்பிட்ட நபர் ஈடுபட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, 17 வயது இளைஞர் ஒருவர் தற்போது கொலை குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ரிவர்டேல் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே, அதாவது கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே 2 பேர் உயிரிழந்திருந்தார்கள். கனேடிய ஊடகங்களில் இது பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த நிலையிலே முதல் நிலை கொலை குற்றச்சாட்டின் கீழே 17 வயது இளைஞர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சரியாக கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி இரவு 11 மணிக்கு லோகன் அவென்யூவுக்கு மேற்கே அமைதியான பெயின் அவென்யூவிலே இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்திருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் இருந்த 18 வயதுடைய குவாண்டின் காசா மற்றும் 20 வயதுடைய ஜெர்மி மெக்னில் ஆகிய இருவரை கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் கார் கதவை திறந்து வெளியே விழுந்தார். ஆம்புலன்ஸ் வருவதற்குள் அருகில் இருந்தவர்கள் அவருக்கு உதவி செய்வதற்கு முயன்றார்கள். ஆனால் அவரும் அன்று இரவே உயிரிழந்தார் என்று சாட்சிகள் தெரிவித்திருந்தது. சனிக்கிழமை அன்று கைது செய்யப்பட்ட 17 வயது இளைஞன் மீது 2 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகள் தற்போது சுமத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் அவர் பெயர் வெளிப்படுத்தப்படவில்லை
ஏனென்றால் அவருக்கு இதுவரை 18 வயது ஆகவில்லை. சனிக்கிழமை அன்று காணொலி காட்சி மூலமாக டொரண்டோ பிராந்திய பிணை மையத்திலே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக சந்தேக நபர்களை போலீசார் தேடுகிறார்களா இல்லையா என்பது பற்றி இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு குற்றவாளி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது டொரண்டோவின் இந்த ஆண்டில் இடம்பெற்ற 9வது மற்றும் 10வது கொலை வழக்குக்கான துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாக மாறியிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, அல்பர்டாவின் கிராண்டி பிரைரி பகுதியிலே ஒரு தீ பரவல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக குடிமக்களை எவாக்குவேட் செய்கின்ற பணியிலே தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நொதர்ன் அல்பர்டாவிலே புறநகர் பகுதியில் தான் இந்த காட்டுத்தீ பரவலானது இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியிலே பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் 8 வயது குழந்தை ஒன்று விபத்து ஒன்றிலே காயமடைந்திருக்கின்றது. விட்பி பகுதியிலே வாகனம் ஒன்றுடன் மோதிய 8 வயது குழந்தை காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே. அதே போல இன்று நம்முடைய கனடியன் ஜாப்ஸ் தமிழ் யூடியூப் தளத்திலே வெளியாகிய வேலைவாய்ப்பு செய்திகளை பொறுத்தவரையிலே புகைப்பட கலைஞர் ஒருவருக்கு உதவியாளர் ஒருவருக்கான வேகன்சி இருக்கின்றது. அதே போல ஐஸ்கிரீம் விற்பனையாளர் ஒருவருக்கான வேகன்சி, வீட்டு பணியாளர் ஒருவருக்கான வேகன்சி, சர்வர் ஒருவருக்கான வேகன்சி, அதே போல கிளீனிங் தொழிலாளி, பார் ஊழியர், இன்னும் ஒரு வீட்டு பணியாளர், பெயிண்டர் மற்றும் குழந்தை பராமரிப்பாளர், கிளீனிங் சூப்பர்வைசர் என்று சொல்லி 10 வேகன்சிகள் என்று இருக்கின்றது. அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் தெளிவாக அந்த சேனல்ல இருக்கின்றது. அதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே. மேலும் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு அதற்குரிய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்படி ஒரு சேனல் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களையும் வாட்ஸ்அப் குழுவிலே, அதாவது கனடாவிலே அவர்கள் இருந்தால் அவர்களையும் கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்துக் கொள்ளுங்கள். வேலை தேடுகின்ற உங்கள் நண்பர்களை கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம். நன்றி.